69 கொலை பண்ணவர் எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம் ஹீரோ செம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு. ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கிங்க? தமிழக போலீஸுக்கும் ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமாம், எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளோ கெட்டவங்க ஏன் காட்டணும்? சரியா பார்க்கலாம். ஆனால் இல்லைண்ணே, இப்போ தமிழ் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் யார் சரி யார் தப்புன்னு பேசுகிறதுலாம் தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. அதனால அங்கே போய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்டில் உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணது தான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியும் மேடம், இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க. நான் பண்ணது இந்த நோட்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். அது எழுதலை, அது நானாக சொல்லிட்டேன். அது எங்கள் ஊர் வார்த்தை. அது அதனால வார்த்தை ரொம்ப அன்பான வார்த்தை. அது அதை சொல்லுவாங்க சினிமாவில். அது 69 கொலை பண்ணவர் எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம் ஹீரோ செம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு. ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கிங்க? சார், சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொன்னதுன்றது அது வேறு. அதனால தான் ஒரு கடைசியில் ஒரு இடத்துல சொன்ன, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுட்டுருவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சுட முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே. அதுதான் பண்ணோம். தமிழக போலீஸுக்கும் ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமாம், எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளோ கெட்டவங்க ஏன் காட்டணும்? நம்ம சரியா பார்க்கலாம். ஆனால் இல்லைண்ணே, இப்போ தமிழக போலீஸ் இருக்கார்ல, ஆமாம், அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் எந்த இதில் இருந்தார்? அவர் தனி, அவர் அரசியல்வாதிகளின் கைக்கூலி. அதுதானே, அவரும் தமிழக போலீஸ் தான் இருந்ததுனால தான் கூட்டின்னு வராருல, அதுக்காக தான் கேட்குறோம். அது வேற. அது எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது மேலே இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் யார் சரி யார் தப்புன்னு பேசுகிறதுலாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். சார், இப்போ அவர் கேட்டார் சந்திரன் சார், உங்களுக்கு தான், ஏன்னா நீங்களும் டைரக்டருங்கிறனால தான் உங்களை நோக்கி அந்த கேள்வி கேளுங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க, அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்று போடுறீங்க. இசையமைப்பாளர் அவர் இடத்துலேருந்து பார்த்துருக்காரு. இசையமைப்பாளர் அவருடைய இடத்துல பாதிக்கப்பட்டவன் இடத்துல அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படி தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ளே வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால, சரி நம்ம வீட்டிலே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாச்சு. இல்லை, அப்பாவை இப்படி கெட்டவராக காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துருந்தீங்களா? ஸ்டேஜில் சொன்னீங்க, ஸ்டேஜில் சொன்னீங்க என்னை மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கினாங்க. அப்படி இல்லை, அண்ணா அதான் ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஹீரோஸோடு நடிக்கும்போது அது ஒரு சௌரியம். நீங்கள் காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்களுக்கு கிடையாது. நான் துணை நடிகர் தான். சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க, அதனால அங்கே போய். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது. சார், இந்த புலிப்பாண்டி கூட இந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, அவ்வளவு இயல்பாக இருந்துச்சு. அதில் என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சா சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணே இந்த நெஞ்சை நிமித்துற வேலையெல்லாம் வேண்டாம்,
இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத, ரொம்ப டல்லாரு, ஒரு ஜீப்பை கூட உன்னால் தள்ள முடியாது, அப்படி தான் ஆரம்பித்தான். நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியாக தள்ளிடலாமே. அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமாக அந்த அந்த அலுப்போடு சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ணே நன்றிண்ணே. நீங்கள் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணது தான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியுமேடா, இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். அது வந்து எழுதலை, அது நானாக சொல்லிட்டேன். அது எங்கள் ஊர் வார்த்தை. அது அதனால வார்த்தை ரொம்ப ஒரு ரொம்ப அன்பான வார்த்தை. அது கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. இல்லை, அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அது அன்பான வார்த்தை. அது அதனால் அதை நான் வந்து, அதுவும் அவரும் எங்கள் ஊருக்காரர் தான். அதனால் 2 பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டோம். உங்கள் உடம்பு வந்து படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இதாக இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா புஷ்டியாக இருக்கீங்க. கேரக்டருக்காக அந்த படத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒழுங்காக எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னாங்க, இருந்தேன். இல்லை, அவர்கிட்ட சொல்லும் போதே மூளை ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆள், ஆனால் பாடி வீக்கு, இதுதான் உங்களோட கேரக்டர்னு சொன்னதுனால அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஸ்லிம்மாக அப்படியே வந்தார். இப்போ அடுத்த கேரக்டருக்காக எதனால் அக்செப்ட் பண்ணீங்க? இந்த சொன்னான்ல, மூளை மட்டும்தான் ஷார்ப்பு, பாடி வீக்கு. அவன் யோசிச்சிருக்கான் எதை சொன்னால் இவன் வருவான் அப்படின்னு. அது சொன்ன உடனே நான் சொன்னேன், இது புதுசாக இருக்கடா. அப்பப்போ தனியாக பேசிக்குவான், ஒரு லைட்டாக அரமண்டல் மாதிரியே இருப்பான் அப்படின்னோடனே, சரி இது வரைக்கும் பண்ணலையே. ஏன்னா கிட்டத்தட்ட 42 43 படம் பண்ணியாச்சு போலீஸாக. இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 அது மாற்றிருச்சு. இப்போ நான் இன்றைக்கி பார்க்கும்போதே தெரிஞ்சது, என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அது இறை அருள் தான். சமுத்திரனி சார், நீங்கள் வந்து டைரக்ஷன் தானே வந்தீங்க. பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட வித்தை எல்லாம் படம் பண்ணி 5 வருஷம் ஆகிட்டு. வினோத சித்தம் எடுத்து முடிச்சிட்டேன். என்ன படம்? வினோத சித்தம் பண்ணி 5 வருஷம் ஆகலை. 2021, அப்புறம் 23ல் ப்ரோ பண்ணேன். இப்போ ஸ்கூல் பஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். நான் என் வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. இயக்குனர் சார், இப்போ ஒரு 70 கொலைகளுக்கு மேலே வந்து இந்த காட்டியிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் இதை வந்து வழக்கு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாத இந்த வெப் சீரிஸ் எடுத்துருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, உண்மையாக அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சுண்ணே. லாஸ்ட்டாக தான் மாட்டினாங்க. அது வரைக்கும் அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. கண்டுபிடிக்கவே இல்லை. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. உண்மையாகவே நான் 2000 பேப்பரில் வந்த நியூஸ் அது. சார், காக்டைல் சினிமாஸ்னு கம்பெனி, ஆனால் கிரைமு போலீஸ் ஸ்டோரி மட்டும் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்குற, ரசிகர்கள் எதிர்பார்க்குற இன்னும் சில விஷயம்லாம் இருக்குல்ல. இந்த படத்தில் சில குத்துப்பாட்டெல்லாம் கூட வச்சுருக்கலாம். இல்லை, இதுக்கப்புறம் வந்துட்டு சிவேதா அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. இல்லைண்ணா, அடுத்தடுத்து உங்கள் ஆசையாக இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரியெல்லாம் அந்த மாதிரி குத்துப்பாட்டுலாம் வைப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக அடுத்தடுத்து எல்லாம் பண்ணுறதை பண்ணிவிடுவோம். ஆனால் அதெல்லாம் ஜி5ல வருமானது எனக்கு தெரியாது. தேங்க்யூ. 27ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆக போகிற ஒரு வெப் சீரிஸ் தடயம் எப்போதும் போல ஒரு பரபரப்பான வெற்றியை அடையணும். இப்போது தடயத்துடைய ஒரு குரூப் பிக்சர் எடுக்கலாம். விடுங்க. சொல்லுங்க.